திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி, உங்கள்கிட்ட நான் ஆரம்பிக்கிறது சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். நான் கொஞ்சம் என்னுடைய கேள்வியோடு சேர்த்தே கொஞ்சம் விளக்கம் கொடுத்துட்டேன். இந்த வீடியோ வகுப்பறை எடுத்தோடனே சொல்லிடுறேன், இது ஒரு தவறான அனுமானத்தின் பெயரில் கட்டமைக்கப்பட்ட ஒரு போலி பிம்பம். முதல்ல சொல்லுவேன், ஒரு தவறான அனுமானம். என்ன தவறான அனுமானம் அப்படின்னா, பொதுவாக எல்லா இடத்துலையும் எப்படி இருக்கான் அப்படின்னா, கடைசி பெஞ்ச் மாணவர்கள் என்றால் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அவள் முட்டாள்களாகத்தான் இருப்பார்கள், அவளுக்கு விவரம் தெரியாது, முதல் பெஞ்சில் உட்காந்துருக்கலாம் ரொம்ப பெரிய அறிவுஜீவிகள்ங்கிற மாதிரி இருக்குல்ல. இதுவே ஒரு தவறான அனுமானம் தான். அப்படி இல்லை. என்னுடைய வகுப்புலேயே நான் பார்த்துருக்கேன், பல பேர் நான் கேட்டிருக்கேன். இந்த கடைசி பெஞ்சிலேருந்து வந்தக்கூடிய சாதனையாளர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். ஏதோ கடைசி பெஞ்ச் அப்படின்னா அது வேண்டாத ஒன்று அப்படிங்கிற மாதிரியான அந்த விஷயமே தவறான அனுமானம் தான். அது ஒன்று. அப்புறம் இரண்டாவது, நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், இது வந்து ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. அது மாதிரியான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு, ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பெரிமெண்ட் இது. இது சினிமாத்தனமான சிந்தனைகள்லேருந்து எப்போது இவங்களாம் விடுபடுவார்கள்னே புரியவே இல்லை. சினிமா வேறு, வாழ்க்கை வேறு அப்படிங்கிற முதல்ல இவங்க புரிஞ்சுக்கணும். இதில் இருக்கக்கூடிய சிக்கல்களாக நான் வரப்போகிறேன். அதுக்கு முன்னால் இதெல்லாம் சொல்லிடுறேன் நான். ஒன்று, கடைசி பெஞ்சில் இருக்கவர்கள் முட்டாள்கள் அப்படின்னு நினைக்கிற அனுமானம் தவறு. இரண்டாவது, சினிமாவில் காட்டப்படுகிற காட்சிகளெல்லாம் இயல்பிலே அப்படியே நேரடியாக கொண்டு வரணும் யதார்த்தம் அப்படின்னு நினைக்கிறது இரண்டாவது தவறு. மூன்றாவது மிகப்பெரிய தவறு, அதையும் நீங்கள் ஏற்கனவே கூட்டிகிட்டு காட்டியிருக்கீங்க, செய்ய வேண்டிய கார்கள் எவ்வளவோ இருக்குது. நேற்றுக்கு முதல் நாள் நடந்த ஒரு நிகழ்ச்சி, நேற்றுக்கு செய்திகள்லாம் வந்தது. ஒரு அரசு பள்ளியில் கழிப்பறையில் மாணவர்கள் சுத்தம் செய்கிறார்கள். சிறிய மாணவர்கள் அவங்க வாளியில் தண்ணி கொண்டு வந்து கொட்டி அதில் அது செய்வது தவறு, சரி தவறுங்களும் அப்புறம் போகலாம். ஆனால் அது எப்படி ஒரு மாணவனை இது மாதிரியான பள்ளியில் ஈடுபடுத்தலாம் இருக்குது, யார் அதிகாரம் கொடுத்தார்கள் அப்படிலாம் பார்த்தீங்கன்னாக்கா இல்லை. என்ன காரணம்னா, அதற்கு பொறுப்பான யாரையும் அங்கே நியமிக்கலை, யாருமே இல்லை. அப்போது எல்லா இது மாதிரியான ஏராளமான குளறுபடிகள், ஏராளமான பிரச்சனைகள் இருக்கின்றன. முதலே ஒரு முறை நம்முடைய இந்த மன்றத்தில் நம்ம ஒரு முறை சொன்னோம், கடந்த 2 ஆண்டுகள் முன்பாக ஏராளமான பள்ளி கட்டிடங்கள் இடிக்கப்பட்டன, சேதமடைந்த நிலையில் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி இடிக்கப்பட்டன. இடிக்கப்பட்ட பள்ளி கட்டிடங்களுக்கு பதிலாக எத்தனை புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டன கேட்டோம். இதுவரையில் பதில் இல்லை. அதுவும் உங்களுடைய இன்ஃபர்மேஷனாக இன்னொன்று சொல்லிடுறேன், உங்கள் தகவலுக்காக. புதிதாக கட்டப்பட்ட கட்டிடங்களாக இருக்குல்ல, எங்கெல்லாம் இத்தனை 100 கட்டிடங்கள் கட்டியிருக்காங்க அப்படின்னா, இடிக்கப்பட்டது 1000 கட்டிடங்கள், கட்டப்பட்டது 100 கூட இல்லை. இதுதான் நிலைமை. அந்த 100 கட்டிடங்கள் கூட இவர்கள் கட்டவில்லை. எல்லாமே கார்ப்பரேட் ஆஃபீஸில் வரக்கூடிய CSR நிதி, கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வரக்கூடிய அந்த நிதியை வச்சு தான் கட்டியிருக்காங்க. இவர்களாக எதுவும் செய்யலை. எடுத்து பாருங்கள். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கூகுளில் போய்ட்டு CSR ஃபண்ட்ஸ் இன் தமிழ்நாடு அடிச்சு பாருங்கள். ஒவ்வொருத்தரும் யாரெல்லாம் எவ்வளோலாம் கொடுக்குறாங்க பாருங்கள். ஒரு அரசு பள்ளியினுடைய மேம்பாட்டுக்காக எத்தனை கார்ப்பரேட்டுகள் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கீழே நிதி தராங்க பாருங்கள். அதை வச்சு தான் வந்துட்டுருக்கு. அப்போது ஒரு கார்ப்பரேட்டுகள் மூலம்தான் அரசு பள்ளியை கட்டமைக்க முடியுங்கிறதே எவ்வளோ மோசமான ஒரு நிலைமை. இது யார் எடுத்து சொல்கிறது இல்லைங்களா? அதுவே இல்லை. அப்புறம் நான்காவது, எல்லாரும் சொல்லி பார்த்துட்டாங்க, பள்ளி ஆசிரியர்கள் நியமனத்திலே ஏராளமான ஷார்ட்டேஜ் இருக்குது, பற்றாக்குறை இருக்கிறது. சரிங்களா? 5 ஆசிரியர் இருக்க வேண்டிய இடத்துல 3 பேர் இருக்காங்க, 10 ஆசிரியர் இருக்க வேண்டிய இடத்துல 5 பேர் இருக்கிறாங்க, 60 பேர் ஆசிரியர்கள் இருக்க வேண்டிய இடத்துல 30 பேர் இருக்காங்க. ஏறத்த 50% ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்குது. ஆசிரியர் பற்றாக்குறை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இதுவெல்லாம் போக ஆசிரியர்கள் நடுவில் இருக்கக்கூடியது அல்லது ஆசிரியர்களுக்கும் பொதுமக்களும் இருக்கக்கூடிய அந்த உறவு எல்லாமே சீர்கெட்டு போயிருக்கிறது. இது கண்ணுக்கு எதிரே தெரியுது. சரிங்களா? தயவு செய்து எதிர்மான விஷயங்கள்லாம் கவனம் செலுத்துங்க. இந்த வடிவில் போடுறது, வடிவில் போடுறது, வடிவில் போடுறது, இதெல்லாம் வெறும் சினிமாத்தனம். ஆனால் இந்த சினிமாத்தனம் தனக்கு கை கொடுக்கும் என்று யாரோ நம்புகிறார்கள், அல்லது யாரையோ நம்ப வைக்கிறார்கள். அதனால் அவருக்கு குழப்பம் தான் இதெல்லாம். இதனாலாம் மாறிடாது. இப்போ நம்ம இங்கே உட்காந்துருக்கோம், நம்ம எல்லாருமே சொல்கிறோம் வணக்கத்துக்கு டாக்டர் மேடம் சேர்த்து தான். நாமெல்லாம் அந்த வகுப்புலேருந்து தானே வந்தோம். நாம் ஒன்றும் பாவடி வகுப்புலேருந்து தான் வரலையே, யாருமே அந்த வகுப்புலேருந்து தானே வந்தோம். நம்மளால் இப்போது வர முடியும் இல்லையா, நம்மளால் சாதிக்க முடியும் இல்லையா, நம்மளுக்கு வெற்றி பெற முடியும் இல்லையா வாழ்க்கையில். அதனால் அவர்களுடைய ஒரு வாழ்க்கையில் ஒரு வெற்றி பெறுவதற்கும் தோல்வி விடுவதற்கும் இந்த பாவடிவம் இல்லாததான் காரணம்னு எப்படி நம்மளால் கொண்டு வர முடியும்? வெரி குட் இல்லையா? அது இல்லவே இல்லை. ஒரு கல்வி வளர்ச்சிக்கும் ஒரு அறிவு வளர்ச்சிக்கும் இந்த வகுப்பில் இருக்கக்கூடிய இந்த வடிவ அமைப்புங்கிறது எந்த விதத்தில் ஒரு முன்னேற்றத்தை தரும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லட்டும். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு இவங்களாம் எலிங்க இல்லைங்க, இவங்களாம் சுண்டுலிங்க இல்லை, இவங்களாம் தவளைகள் இல்லை, அவங்களாம் பிள்ளைகள். இப்போ போட்டிருக்காங்க ஏதோ ஒரு பள்ளியில் ஒரு மாடலுக்காக நாங்கள் இதை வச்சுருக்கோம் அப்படின்னு. மாடல் பண்ணி பார்க்குறது இவங்களாம் யார்? இவங்களாம் பிள்ளைகள் தானே. எந்த பிள்ளையை போய் கேட்டீங்க? எந்த பெற்றோர்கிட்ட போய் கேட்டீங்க?
இந்த பள்ளியில் நாங்கள் இந்த மாதிரி கொண்டு வர போகிறோம் அப்படின்னு ஐடியா கேட்டிங்களா? எதுவுமே இல்லை. அப்போது அரசு பள்ளி மாணவர்களை வைத்துக்கொண்டு என்ன வேணுமானாலும் சோதனை முயற்சியில் ஈடுபடலாம்ங்கிறதே தப்பு இல்லை. அது எப்படி நீங்கள் எப்படி எடுத்தீங்க? இப்போ அந்த பெற்றோருடைய மாணவர்கள்லாம் கேட்குவதற்கு பெரும்பாலும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு வல்லமை இருந்திருக்காது நிச்சயமாக. ஆனால் அரசு யோசித்து பார்த்துருக்கணும்ல, பள்ளி கல்வித்துறை யோசித்து பார்த்துருக்கணும்ல. இது மாதிரியான ஒரு மாடல் கொண்டு வரணும் அப்படின்னா யார்கிட்டயாவது ஒரு அனுமதி வாங்கணும்ல, இல்லவே இல்லை. அப்போ நம்ம நினைச்ச போதெல்லாம் என்ன வேணால் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு பள்ளிக்கூடம் வந்து ஒரு சாதனமாக மாறிவிட்டது. இதை விட இன்னும் முக்கியமான ஒரு விஷயம், அரசியல் ரீதியாக பார்க்க வேண்டாம். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க கடந்த சுமார் 4 ஆண்டுகளாக பள்ளி மாணவர்கள் நடத்தப்படுகிற பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, கவிதை போட்டி, என்னென்ன போட்டு பாருங்களேன், எல்லாமே அரசியல் சார்ந்து இருக்குது. அதுதான் அந்த பேச்சு போட்டுக்க தலைப்பு நீங்கள் பாருங்கள். எப்போதும் 60-70 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியே வந்து அறந்த பழசாகி அப்போதே ஓடாத ஒரு திராவியான ஒரு குப்பையான ஒரு படம், அதில் இருக்கிற வசனத்தை எடுத்து பேசுகிறாங்க. சின்ன பசங்க, 8 வயசு பசங்க, 10 வயசு பசங்க உலகத்தில் எங்கேயாவது இருந்துருமா பாருங்கள். 20 வருஷத்துக்கு முன்னால் வந்து ஏதோ சினிமா டயலாக் எடுத்து வச்சுட்டு பேச்சு போட்டிங்கன்னா அதான் கொண்டு வந்து வசிக்கிறாங்க, அதான் கொண்டு வந்து பேசுகிறாங்க. இதுதான் பேச்சு போட்டி. இதுக்கு அங்கே இருக்க கொண்டு வந்து அவர் மாலை போட்டு மரியாதை பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க அந்த பையனுக்கு. அவனை நம்ப வைக்கிறார்கள். இவ்வளோ தான் அறிவும் அவங்க நம்ப வைக்கிறாங்க. இதெல்லாம் பள்ளிக்கூடத்தில் நடக்குது. இதெல்லாம் இல்லாமல் இன்னொரு சுற்றறிக்கை வந்தது 2 ஆண்டுகளுக்கு முன்பு. அதை பற்றி நான் ஒரு கட்டுரை எழுதினேன். அதை நான் சொல்லியிருந்தேன். உங்கள் அரசு பள்ளியில் ஏதேனும் ஒரு விழா நடத்த வேண்டுமென்றால், ஏதோ நிகழ்ச்சி நடத்த வேண்டுமென்றால் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினரை அழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் உள்ளாட்சி மன்ற உறுப்பினர் சொன்னால் கூட பரவாயில்ல, சட்டமன்ற உறுப்பினர் வைத்துக்கணும். அது கூட சட்டமன்ற உறுப்பினர் ஒரு அரசியல் தானே, அரசியல் கட்சியை சேர்ந்தவர் தானே, அது எப்படி உள்ளே கொண்டு வர முடியும்? இதெல்லாம் கேட்டோம். இதற்கெல்லாம் எதுக்குமே பதில் இல்லாமல் இப்போ புதிதாக பாவடி வகுப்பு வந்து விட்டது. ஸோ இப்போதைக்கு என்னோட கேள்வி 2 தான். என்னால் வரக்கூடிய சங்கடங்கள்லாம் எப்படி டாக்டர் மேடம்லாம் சொல்லுவாங்க, நம்மளுடைய நண்பர் இருக்கா சொல்ல தான் போகிறார். இருந்தாலும் இப்போதைக்கு 2 கேள்விகள் தான். பாவடிவமாக இதை மாற்றுவதனால் மட்டும் பிள்ளைகளின் கல்வி வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி மேம்படும் சொல்லி உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கும்? எங்கே இருக்குதுக்கா என்ன கருத்துருவது? அது ஒன்று. அப்புறம் 2வது, ஏற்கனவே செய்ய வேண்டிய அல்லது செய்யாமல் விட்டு வைக்கக்கூடிய எந்த அடிப்படை கட்டமைப்பு வசதிகளுக்கு நீங்கள் கவனம் செலுத்தி இருக்கிறீர்கள்? இப்போ ஏது வந்தது? ஒன்றுமே இல்லை. இன்னும் 8 மாதங்களுக்குள்ள ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு வர இருக்கிற தமிழ்நாட்டில். அதற்கான ஒரு விஷயமாக தான் அதை பார்க்குறேன். ரொம்ப மிக முக்கியமாக முதற்கட்ட கருத்தை நீங்கள் வச்சுருக்கீங்க பாஸ்கரன் சார். இப்போ நாம் வருவோம், மெதுவாக பேசுவோம். இப்போ நான் அந்த பல பள்ளிகளை ஆய்வு செஞ்சுருக்கிறேன். சில ஸ்கூலில் கூட என்னை கூப்பிட்டு பேசுகிறதுக்கெலாம் அனுப்புவோம். பல பள்ளிகளில் லெபார்டரிஸ் இந்த வசதிகள் இல்லை. நான் பார்த்துருக்கேன். டாய்லெட், நம்ம இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். வெரி புவர் ஆமினேஷன், அதற்கான அந்த சிஸ்டம், ஸ்ட்ரக்சரல் ரீஃபார்ம், பில்டிங் வெரி புவர், along with very bad, very worst environmental condition. இதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். இதில் என்னெல்லாம் இன்க்ளூட்ஸ் பண்ணுங்க, இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது. சரி, இப்போது முதல்ல சில தவறான கற்பிதங்கள் அப்படின்னு இருக்குது. தமிழில் அந்த சொல்லி பயன்படுத்துறது இல்லை, கற்பிதங்கள் அப்படிங்கிறது. ஆமாம். அப்புறம் சில மித்து இருக்குது, சில மாயைகள், மாய தோட்டம். ஆமாம், சில விஷயங்களை நம்ம தெளிவுபடுத்தலாம். முதல்ல வகுப்பறைங்கிறது இட் இஸ் நாட் அ பிளேஸ் ஃபார் என்டர்டெயின்மெண்ட். அது கேளிக்கைக்கான இடம் இல்லை. அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த கதை சொல்கிறது, பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, விளையாடுறதெல்லாம் வகுப்பறையில் இல்லை, திறந்த வெளியில் பண்ணக்கூடியது. வகுப்பறையில் பண்ணக்கூடியது இல்லை. நம்ம வந்து அடிப்படையில் பார்க்கலாம். ஒரு கல்வியாளராக நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, வகுப்பறை எப்படி இருக்க வேண்டும், அதுதான் மிக முக்கியமானது. வகுப்பறையை தயவு செய்து ஒரு விளையாட்டு திடலாக மாற்றி விடாதீர்கள். பயங்கர மோசமான விஷயம் இதெல்லாம். வெளியில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரியும் உங்களுக்கு. இப்போ கூட சொல்கிறேன், எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இப்படி வச்சுட்டா சமத்துவம் வந்து விடும் அப்படின்னு. அவள் பாவெடுத்து முன்னில் இங்கே யார் உட்கார வைக்க போகிறீங்க? இந்த பக்கம் முதல்ல யார் உட்கார வைக்க போகிறீங்க? கடைசி ஒருத்தர் உட்கார வைக்கிறீங்களா? அங்கே எப்படி யார் உட்கார வைப்பீங்க? இப்போ சீட்டு குழி போடுவீங்களா? டெய்லி சீட்டு குழி போட்டு நீங்கள் இன்றைக்கி இங்கே உட்காருங்க, நாளைக்கு இன்னொருத்தர் உட்காருங்க, அப்படி பண்ண போகிறீங்களா? ஜோக்கு இதெல்லாம், அவல நகைச்சுவை இது. ஏன்னா அரசு இது நம்புகிறது. இப்படி பாவடையில் வந்தாச்சுன்னா உடனே எல்லாமே நீங்கிடும். அதுதான் சொன்னேன், இது வந்து ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ட். 3 மணி நேரத்தில் இப்படி ஏன் தெரியுமா சொல்கிறேன்? இப்போ நீங்கள் பாருங்களேன், கடைசி பெஞ்சில் இருந்தால் பனிஷ்மெண்ட்டு சொல்கிறதே தப்பு. முதல்ல அந்த வார்த்தையை நம்ம எடுக்கணும். முதல்ல இதெல்லாம் அரசு நம்பிக்கொண்டு இருக்கிறது. ஏன்னா அரசு பலமே நம்ப வைத்து கொண்டு இருக்கிறார்கள். கடைசி பெஞ்சில் இருந்தால் பனிஷ்மெண்ட்டு சொல்கிறது தப்பு. முதல் பெஞ்சில் இருந்தால் அது பெரிய போனஸ் நினைக்க தப்பு. 2வது, எப்போதும் ஆசிரியரோட கண்காணிப்பில் இருக்கணும்னு நினைக்கிறதும் தப்பு. அவனாக இருப்பதற்கு உரிமை இருக்கிறது வகுப்பறையில். ஆனால் புரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதெல்லாம் எழுத போகிறேன். அவனுக்கான கடைசி பெஞ்சில் இருக்கான், அவன் வந்து தூங்குறான், அவன் வந்து பேசுகிறான் அப்படின்னா, வகுப்பறையிலே ஒரு மாணவன் தானாக இருப்பதற்கான அத்தனை உரிமைகள் இருக்கிறது.
சரிங்களா? மற்றவங்களுக்கு இடையூறு செய்யாமல் அவன் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. இது இரண்டாவது. அப்புறம் மூன்றாவது, திரும்பவும் சொல்கிறேன், என்னென்ன சிக்கல் இருக்குது நம்ம பார்ப்போம். அது கொஞ்சமாக கோடிட்டு காட்டினாங்க 2 பேருமே. அது பெரிய சிக்கல். அது நீங்கள் எப்போவுமே பக்கவாட்டில் தான் பார்க்கணும். இப்படி தான் பார்க்கணும். 3/4 மணி நேரம் இல்லை, நாள் முழுக்க இப்படியே தான் பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். கழுத்து என்னதுக்கும் ஏன்னா என்ன பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. இது எப்படி பண்ண முடியும் சார்? அது விடுங்க. நம்ம வணக்கத்துலேயே டாக்டர் மேடம் கூட சொன்னாங்க, நம்ம போர்டில் எழுதும்போது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு. கணிதம் எப்படி எடுப்பீங்க நீங்கள்? கதையாக எடுப்பீங்க. டான்ஸ் ஆடி காட்ட முடியாது, டான்ஸ் ஆட முடியாது, கதை சொல்லி பண்ண முடியாது. நீங்கள் போர்டில் எழுதி ஆகணும், அதை பார்த்தவன் எழுதணும், அதை பார்த்தவன் புரிஞ்சுக்கணும். எப்போவுமே சைடில் இப்படியே தான் பார்த்துட்டு உட்காந்துருக்கணும். அது என்ன மாதிரியான ஒரு சிஸ்டம்? அதனால தான் அரசாங்கம் வந்து அது பேக் அடிச்சு நேற்றுக்கு நாங்கள் கேட்கிறோம். ஆமாம் சார். அப்போ ஏன் அந்த அர்ஜென்சி சார்? அதான் சார் சொல்கிறேன். இல்லை அதுக்குள்ளே அரசியல் போக விரும்பல. நான் பொதுவாக அரசியலுக்குள்ளே போக விரும்பல. அரசியல் அல்ல, வேற ஒன்றுமே இல்லை சார். இந்த டாபிக் அரசியல் இல்லை. இது பேசு பொருளாக வேண்டும் என்பது அரசியல். மற்ற எல்லாத்தையும் மறந்துடணும். இப்போ ஜனங்கள் எல்லாத்தையும் வச்சு பேசிட்டு இருக்கலாம். வேற பிரச்சனைக்காக மடைமாற்றம். இப்போ இதை பற்றி பேசிட்டு இருக்கலாம். மடைமாற்றம். பாதி பேர் சரியில்லாம், பாதி பேர் சரியில்லைன்னு சொல்லலாம். இதை பற்றி பேசிட்டு இருக்கலாம். இல்லைங்க, காலங்காலமாக இருக்குங்க. பெருந்தலைவர் காமராஜருக்கு இல்லாத ஒரு அக்கறையாக அவங்களுக்கு வந்து விட்டது. இன்றைக்கி அவரோட பிறந்த நாள். அவருக்கு இல்லாத ஒரு அக்கறையாக வந்துடுச்சு. யோசிச்சு பாருங்கள். திறந்த வெளி வகுப்பில் நீங்கள் எப்படி உட்கார வச்சாலும் பரவாயில்லை. ஒரு வகுப்பறைங்கிற ஒரு கட்டடத்துக்குள்ளே நீங்கள் ஒரு அறைக்குள்ளே ஒரு ரூமுக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்து திணிக்கிற போது எப்படி வைக்கணும்னு ஒரு வரைமுறை இருக்கிறது. அந்த இடத்துல நீங்கள் எப்படி கொண்டு வந்து வைக்க முடியும்? நான் படிக்கும்போது கிளாஸில் ஒவ்வொரு கிளாஸையும் 105 பேர்லேருந்து 120 பேர் இருந்தோம் ஒரு கிளாஸில். குறைந்தது நான் படித்த ஒரே ஒரு கிளாஸில் மட்டும் 102 பேர் இருந்தாங்க. 100க்கு கீழே இருந்ததே கிடையாது. சரிங்களா? இப்போது நான் எந்த அளவுக்கு என்னால் வாழ்க்கையில் முன்னேறி வர முடிந்ததோ அதே மாதிரி என்னோடய வகுப்பில் கடைசி பெஞ்சு இருந்தாலும் முன்னேறி வந்திருக்கான். என்னோட மேலேயும் வந்திருக்கான். முதல் பெஞ்சு கடைசி பெஞ்சுக்காக எல்லாம் எடுக்கிறது கிடையாது. இரண்டாவது, நேர்பார்வையில் தான் இருக்கணும் ஆசிரியர். மாணவனுடைய நேர்பார்வையில், ஆசிரியருடைய நேர்பார்வையில் மாணவன் கிடையாது. இருப்பதே அனைவரும் இப்படி பார்த்தாலும் சரியாக. நல்லா பாருங்கள், ஆசிரியர் நேர்பார்வையில் மாணவன் இருக்க வேண்டுங்கிறது இல்லை, மாணவனின் நேர்பார்வையில் ஆசிரியர் இருக்க வேண்டும். அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். மாணவனுடைய சைடு பார்வையில், குறுக்கு பார்வையில் தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது எந்த வித நியாயம்? அது தப்பு. அது முதல்ல மாற்றணும். அந்த கோணத்தை நம்ம மாற்றணும். அப்புறம் நான்காவது, இதோட இன்னும் சீரியஸாக விஷயம் சொல்கிறேன். ஒரு பெஞ்சு போடுறீங்க, சைடில் பார்த்து இது வைக்கணும். நீங்கள் எல்லாருக்கும் சேர் பிடிப்பீங்களாம் தெரியல எனக்கு. சரிங்களா? எந்த அளவுக்கு அவனால் உடலை வளைத்து பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு உடம்பு ஃபுல்லாக அவனுக்கு ஸ்ட்ரெயின் ஆகுது. கழுத்து மட்டும் இல்லை, எல்லாமே. எப்போ ஒரு வகுப்பு வந்து இப்போ நேராக உட்காந்து பார்க்குறது, சைடில் உட்காந்து பார்க்குறது, உளவியல் ரீதியாகவும் மென்டலி ஃபிசிக்கலி. ஆமாம். அப்புறம் நிறைவாக இப்போவும் சொல்கிறேன், கடைசி பெஞ்சில் இருக்கவங்க அந்த கடைசியில் தான் உட்கார போகிறான். அது ஒன்றும் மாற்றவே இல்லையே. ஆனால் மாற்ற போகிறீங்க, பாவடியில் மாற்றிடும். அதனால் கடைசி பெஞ்சில் முன்னால் வச்சு கொண்டு போகிறீங்களா? இதுக்கு நாங்கள் ஏற்கனவே ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னே ஒரு இது கொடுத்தோம், ஐடியா கொடுத்தோம். என்ன அப்படின்னா, உங்களுக்கு இதுதான் பிரச்சனைனா மாதம் ஒரு முறை மாற்றுங்கள். கடைசி பெஞ்சில் முன்னாள் பெஞ்சில் மத்தியில் கொண்டு வாங்க. அப்படி மாற்றிக்கொண்டே இருங்கள். என்னோட கணித ஆசிரியர் ஒருத்தர் இருந்தார் ஸ்கூலில் படிக்கும்போது, ஒரு 50 ஆண்டுகள் முன்பாக. ஒவ்வொரு நாளும் ஒரு முறை கேட்பார், நேற்று எங்கே உட்காந்து, இங்கே வா, இங்கே வந்து உட்காரு அப்படின்னாரு. ஒவ்வொரு முறையும் சொல்லுவார், ஒவ்வொரு நாளும் சொல்லுவார். செய்துட்டு போகலாமே, ஈஸி இல்லை. ஆனால் இதுக்கெல்லாம் அரசுக்கு விளம்பரம் கிடைக்காது. நான் ஏதோ பெரிதாக செய்து விட்டோம், விளம்பரம் கிடைக்காது. வெளியே தெரியும். ஆமாம். அதே நாங்கள் வகுப்பில் அப்படி உட்காந்துருக்கும் போதே கூட நீங்கள் வந்து ஒரு கதை சொல்லிக்கிற, நம்ம நண்பர் சொன்ன மாதிரி கதை சொல்லிக்கிற வகுப்பு வச்சுக்கலாம், கடைசியில் பஞ்சிருந்தோம் முன்னால் வந்து உட்காருவோம். தானாகவே முன்னால் வந்து உட்காருவோம். யாரும் வந்து பிடிச்சி சொல்ல மாட்டாங்க, ஆசிரியர்களும் பின்னாலும் சொல்ல மாட்டாங்க. அப்போது என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்தெந்த வகுப்பு எங்கெங்கே நடக்க வேண்டும், எங்கெங்கே உட்கார வேண்டும் ஆசிரியரே தீர்மானித்துக் கொள்ளலாமே. அதுக்கே அரசு வருது. அதுக்கு இது இவ்வளோ பெரிய விளம்பரம் தேவை. அதுதான் கேட்குற, ஆசிரியர் பண்ணிட்டு போகலாமே. அது திரும்பவும் சொல்கிறான், இது வந்து வேடிக்கை இல்லை, ஒரு விளையாட்டு இல்லை. நான் ஏன் கேட்குறேன், இது ஏன் நீங்கள் கல்லூரிகளை கொண்டு வரல? தொடக்கப்பள்ளி மாணவர்கள் தான் உங்களுக்கு என்ன ஒரு சோதனை கருவிகளும் அவங்க தானே உங்களுக்கு. அவங்கள வச்சா நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணுமா? கல்லூரியில் கொண்டு வாங்க, அரசு கல்லூரியில் கொண்டு வாங்க பார்ப்போம். உங்களை செய்ய முடியுதா பார்ப்போம். அரசு சட்டக்கல்லூரியில் ஸ்டார்ட் ஆகும். அப்படியே ஒரே விதத்தையே ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். எக்ஸ்பெரிமெண்ட்டுங்கிறது எங்கே வேணால் ஸ்டார்ட் ஆகலாம். எக்ஸ்பெரிமெண்ட்டுங்கிறது எங்கே வேணால் ஸ்டார்ட் ஆகலாம். ஆனால் பிள்ளைகள் வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, குழந்தைகள், அதுவும் குறிப்பாக தொடக்கப்பள்ளி குழந்தைகள், அதுவும் முக்கியமாக அரசு தொடக்கப்பள்ளி குழந்தைகள்னா அவங்களை வச்சு என்ன வேணால் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவர்களும் வந்து சாமானியர்கள், ஏழை எளிய மக்கள், அவங்கள வந்து பாமரர்கள், அவங்கள கேள்வி கேட்க முடியாது. எது சொன்னாலும் சரி நம்பிட்டு போகிறாங்க. அவங்களும் எதுவுமே தெரியாது. அவங்கள வச்சு என்ன வேணால் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. நத்திங் மோர் நத்திங் லெஸ். அதனால் அரசு பள்ளி மாணவர்களை தங்களுக்காக எப்படி வேணால் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்கிற ஒரு எண்ணம் சிலருக்கு வந்திருக்கிறது. ஆபத்தானது.